அன்பு வணக்கம். சர்வீஸ் டு சொசைட்டி அமைப்பின் நிறுவனர் ரவி பேசுகிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதப் போகும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இந்த கல்வி ஆண்டின் தொடக்கத்திலிருந்து இந்த பாடங்களை முழுமையாக படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சிறப்பான முறையில் தயாராக இருக்கீங்க. மீதி இருக்க நாட்களில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எப்படி பெரிய வெற்றியை அடைய போகிறோம் அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்னையிலிருந்து மார்ச் 28 வரைக்கும் 24 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதில் நீங்கள் சாப்பிட்றது, தூங்கிறது, குளிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது அது எல்லாம் போக இன்னையிலிருந்து மார்ச் 28 வரைக்கும் உங்களுக்கு 400 மணி நேரம் இருக்குது. 400 கோல்டன் ஹவர்ஸ். இந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தி கவனசிதறல்கள் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையோட முழுமையாக மனப்பூர்வமாக உழைச்சிங்கன்னா பெரிய வெற்றியை சுலபமாக அடைய முடியும். அதற்கான சில வழிமுறைகளை இப்போ பார்க்க போகிறோம். இன்னையிலிருந்து புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. படித்த பாடங்களை 3 தடவை சிறப்பாக ரிவிஷன் பண்ணுங்க. எதுக்கு 3 தடவை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கல்வி முறை, தேர்வு முறை எல்லாமே நம்மளுடைய ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படித்த பாடங்கள் அதற்கான விடையை நீங்கள் எழுதும் போது ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் கீ ஆன்சரோட அது ஒத்து போச்சுன்னா முழுமையான மதிப்பெண்கள் கிடைக்கணும். அப்படி மதிப்பெண்கள் வாங்கணும்னா இந்த 3 தடவை ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஒவ்வொரு பாடத்தையும் படித்து அதிலிருந்து கீவேர்ட்ஸை ஒரு பக்கத்துக்குள்ளே வர மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, இப்போ கீவேர்ட்ஸ் நீங்களே எழுதிட்டீங்க. புத்தகத்தை மூடி வச்சுட்டு கீவேர்ட்ஸை ஞாபகப்படுத்த முடியுதான்னு எழுதி பாருங்கள். இப்படி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பரீட்சைக்கு பக்கத்தில் வரும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு நேரம் குறைவாக இருக்கும். அப்போ இந்த கீவேர்ட்ஸை பார்த்தாலே முழு பாயிண்ட்டு ஞாபகம் வர்ற மாதிரி உங்களால் பயிற்சி எடுக்க முடியும். மூணாவது, ஒவ்வொரு தடவை படிக்க உட்காரும் போதும் 45 நிமிஷங்கள் இடத்துல ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி அசையாமல் உட்கார்ந்து படிக்கணும். நடுவில் கவனசிதறல்கள் இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு அகலாமல் அந்த 45 நிமிஷம் உட்கார பழகணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு இடைவெளி எடுத்துக்கலாம். மறுபடியும் 45 நிமிஷம் படிக்கணும், 10 நிமிஷம் இடைவெளி. இப்படி தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு சலிப்பில்லாமல் பாடங்களை படிக்க முடியும். அடுத்ததாக, பரீட்சை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த விடை சரிபார்த்தல், எத்தனை மார்க் வந்தது, எத்தனை மார்க் போச்சு என்ற ஸ்கோர் கார்டு பார்க்குற வேலை வேண்டாம். ஒரு பரீட்சை முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போன ஒரு கதை. அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு நீங்கள் ஓய்வு எடுத்துட்டு அடுத்த பரீட்சைக்கு தயாராகிற வழியை பார்க்கணும். அடுத்ததாக, படிக்கும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கும், கண் எரிச்சல் மாதிரி இருக்கும், மூளை ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ போய் படுத்துக்கலான்னு நம்ம போத்திட்டு படுத்துட்டோம்னா நிறைய நேரம் அதில் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு கர்ச்சீப்பை ஈர பண்ணி கண்ணில் வச்சுட்டு சாஞ்சி ஒரு 15 நிமிஷம் அப்படியே உட்காந்துக்கோங்க. கண்ணுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், மூளைக்கும் நல்ல ஓய்வு கிடைக்கும். அப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடைசியாக, அப்பா அம்மா கூடயும் வீட்டில் மற்றவங்க கூடயும் எந்தவித சண்டை, வாக்குவாதம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சண்டை வேண்டாத விஷயத்துக்கு பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க உட்காரும் போது உடனடியாக கவனம் செலுத்த முடியாது. அது ரொம்ப முக்கியம். பரீட்சைக்கு முதல் நாளே அடுத்த நாளுக்கு வேண்டிய ஹால் டிக்கெட்டு, உங்கள் ஜாமெட்ரி பாக்ஸு, பென்னு, பென்சில், பவுச்சு எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல் நாள் தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் மூளைக்கு நல்ல ஓய்வு கொடுக்கும். அப்போ நீங்கள் படித்த பாடங்களை சரியாக நினைவு கூர்ந்து பரீட்சையில் எழுத முடியும். அளவான சாப்பாடு, மிதமான தூக்கம் அதுவும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் ரொம்ப வேணும். நம்ம அந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் நம்ம எனர்ஜி, ஸ்டாமினா அதெல்லாத்தையும் நம்ம தக்க வச்சுக்கணும். கடைசியாக, பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் நம்மளுடைய பொழுதுபோக்கு, டிவி, சினிமா, மொபைல் பார்க்குறது அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சௌகரியமான அனுசரியான சூழலை வீட்டில் கொடுக்கணும். உலகத்திலேயே பிள்ளைங்களுக்கு த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ்
வீடு தான். அதை நம்ம தான் கொடுக்க முடியும். இப்போ பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களுடைய வெற்றிக்காகவும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம விட்டு கொடுப்போம். எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தாலும் எல்லா மதிப்பெண்களும் ஒரு கோர்ஸ் கிடைக்கும். எந்த கோர்ஸ் படித்தாலும் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும். சிங்க நடை போட்டு சிகரத்தில் எழுங்கள். உங்களின் எல்லா கனவுகளும் நனவாகட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.